வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா மாநிலத்தின் ஒரு பெண் உட்பட 7 இந்திய கிராம தலைவர்கள் நியமனம். மேம்பாட்டு பணிகளுக்கு 5 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. பேரா மாநில அரசின் அங்கீகாரம் பெற்ற 7 இந்திய கிராமங்களுக்கான கப்போங் இந்தியா புதிய கிராம தலைவர்கள் 2 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் கூறினார். 2013ஆம் ஆண்டு முதல் பேரா மாநிலத்தில் இந்திய கிராமங்களுக்கு அரசின் அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதல் கட்டமாக 7 கிராமங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெருமாள் அந்த கம்பத்து தலைவர் சுங்கை சுமோன் இந்த தடவை புதுசாக நம்ம ஒரு கம்பத்து தலைவர் நியமிச்சிருக்கோம். அவர் இன்ச்சி ராமநாயுடு ராமுலு புது தலைவர். அப்புறம் கம்போங் தூன் சம்பந்தன் இவர் முன்னால் இருந்த தலைவர். வரஜன் ராமசாமி. கம்போங் புண்டூர் சித்தேவானில் மஞ்சோங்கில் அது முன்ன இருந்தவர் தான் மிஸ்டர் கணேசன் சங்கையா. அப்புறம் கம்போங் சுன்லி பகான்சராய். கம்போங் சுன்லி பகான்சராய் தான் முதல் முறையாக முன்ன ஒரு பெண்ணை எடுத்திருந்தோம். இப்போ சர்குணன் அண்ணாலக்கி சுப்பையா அவரும் புது நியமனம். கம்போங் கிந்தாவேலி இவர் கடந்த 4 ஆண்டுகளாக கத்துவ கம்பெனிங்க அங்கே செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் கோபிநாதன் கிருஷ்ணசாமி. அப்புறம் கம்போங் ஹென்ட்ரா இது சுங்காயில் இருக்குது. கம்போங் ஹென்ட்ரா அதுக்கு பக்கத்தில் கம்போங் செங்காயின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 கிராமமும் அரசாங்க நிலத்தில் அவங்களுக்கு எல்லாம் பட்டா எல்லாம் இருக்குது முழுமையாக. இந்த கம்போங் செங்காயின்றது ஒரு 40 வருடம் கழித்து போன வருடம் தான் அவருக்கெல்லாம் பேராக் மாநில அரசாங்கம் என் மூலமாக பட்டா வழங்கியது. ஸோ அந்த கம்பம் முன்ன கம்போங் ஹென்ட்ராவுக்கு மட்டும் ஒரு கம்பத்து தலைவராக வச்சுருந்தோம். இப்போ 2 கம்பத்தையும் இணைத்து, ஏன்னா கம்போங் செங்காயில் ஒரு 34 குடும்பங்கள் தான் இருக்குது. கம்போங் ஹென்ட்ராவில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்போ 2மே இணைத்தா ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே வராங்க. அதுக்கு 2க்கும் ஒரு கம்பத்து தலைவரை நியமிச்சிருக்கோம். இது கடந்த மாதம் ஆட்சிக்குழுவில் ஒரு ஒர்க்கிங் பேப்பர் செஞ்சு நிறைவேற்றப்பட்ட ஒன்று. அப்போ இந்த கம்பம் இப்போ அழைக்கப்படுறது கம்போங் ஹென்ட்ரா dan Kampung Changai akan disekalikan di bawah satu jawatan ketua kampung bagi tujuan pentadbiran dan pengurusan kampung. அது திருமதி செல்வி முனுசாமி. இந்த அங்கீகாரம் மாநில ஆட்சிக்குழுவின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டதாகவும் புதிய கிராமங்கள் இணைக்கப்படும் போது அரசின் மேம்பாட்டு உதவிகளை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் அவர் விளக்கினார். புதிய நியமனங்களின் அடிப்படையில் கம்போங் காமாட்சி ஹூத்தாங் லித்தாங் கிராமத்திற்கு அருள் பிரகாசம் பெருமாள், கம்போங் ஸ்மூன் கிராமத்திற்கு ராமநாயுடு, கம்போங் சம்பந்தனுக்கு வரஜன் ராமசாமி, கம்போங் புண்டூர் கிராமத்திற்கு கணேஷ் செங்கையன், கம்போங் சுன்லி பகான்சராய் கிராமத்திற்கு சர்குணன் சுப்பையா, கம்போங் கிட்டாவேலிக்கு கோபிநாதன் கிருஷ்ணசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். பேர் செல்வி. அப்பா தகப்பனார் பேர் முனுசாமி. நான் கம்போங் என்றா கிராம தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு 3 வருட காலமாக செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். எங்கள் கிராமத்தில் நிறைய வசதிகள், கால்வாய், சாலை, விளக்கு, தெரு விளக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சில இது செய்யாமல் இருக்குது. அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த வேலையில் ஒய்பி டாக்டர் சிவனேசன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் கணேஷ் செங்கையா. நான் கம்போங் புண்டூர் லுமுட் பேராலேருந்து வந்திருக்கேன். நான் கிராமத்து தலைவராக 4வது வருஷம் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் முக்கியமாக ஒய்பி சிவனேசனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா போன வருஷம் நம்ம கேட்டால் நிறையா அந்த கம்பத்துக்கு நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அந்த ரோட் லைட்டு சோலார் லைட்டு ஒரு 20 லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மித்ரா மூலிமா நம்மளுக்கு 1 மில்லியன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1 மில்லியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையில் அங்குள்ள கிராமத்தில் சுடுகாடு விஷயம், ரோடு, அலூர், அப்புறம் தார் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலூருங்களை சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது நம்மளுக்கு முக்கியமாக இது கிடச்சதுக்கு காரணம் இவர் ஒய்பி சிவனேசன் மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டும் தான். நான் எம்ஐசி மைக்கா லுமுட் பைகான்லேருந்து இருக்கிறேன். ஸோ அது மூலிமா தான் எனக்கு இந்த கத்துவ காம்பம் கிடச்சிது. நான் முக்கியமாக தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 2வது நம்ம தான்ஸ்ரீ பேரா மாநில தான்ஸ்ரீ ராமசாமிக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோட தலைவர்களுக்கு
எங்கள் மயக்க லுமோட் உள்ளவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். என் பெயர் அருள் பிரகாச பெருமாள். நான் கம்புங் காமாட்சியின் கிராமத் தலைவர். இது 5வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே மதிப்புக்குரிய மாண்புமிகு YB டாக்டர் சிவனேசன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஏற்பாட்டில் KPKT மூலியமாக சுமார் 5 லட்சம் வெள்ளி நமக்கு மானியம் வழங்கி அநேக சாலைகளும் பள்ளி விரிவுபடுத்துவதும் அங்கே இருக்கிற சோலார் லைட்டும் நமக்கு வழங்கினார். சைன் போர்டும் செய்து கொடுத்திருந்தார். இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றி டாக்டர் சிவனேஷ் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் கிராமங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடரும் எனவும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல், சாலை வசதி, கால்வாய், குடிநீர் மற்றும் பிற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடுத்த கட்டங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். கம்புங் ஹென்ட்ரா மற்றும் கம்புங் சங்காயில் 4,30,000 ரிங்கிட், கம்புங் கிண்டாவெளியில் 5 லட்சம் ரிங்கிட், கம்புங் சுன்லியில் 5,55,000 ரிங்கிட், கம்புங் சமுந்தர் மற்றும் கம்புங் புட்டூட் மொத்தமாக 1.83 மில்லியன் ரிங்கிட், கம்புங் காமாட்சி மற்றும் கம்புங் சுங்கை சுமுனில் 4,85,000 ரிங்கிட் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.